என்னடா இவன் பைத்தியக்காரன் மாதிரி 5 செகண்டா வீடியோ ஒண்ணுங்க வெட்டியா உட்காந்து இருக்கான்னு பாக்குறீங்களா? நான் ஒத்துக்கிறேன். நான் கொஞ்சம் மென்டல். எந்த நேரத்துல என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியும். சரி, என்னத்துக்குடா வந்திருக்கிறேன்னு பாத்தீங்கன்னா, நம்ம புதுசா ஒரு சீரீஸ் ஆரம்பிச்சிருக்கோம். என்னடா சீரீஸ்? ஊருக்கு ஏதாவது புரியாதா? கேரளா சீரீஸ் மாதிரியாடா? கிடையாது கிடையாது. நம்ம நோங்காம நோம்பு குழம்புற மாதிரி இந்த ஒரே இடம் இதுதான். இது ஒரு ஸ்டூடியோ மாதிரி நினச்சிக்கோங்க. ஸ்டூடியோலாம் கிடையாது. என் ரூம்ல பெட்டு மேல உட்காந்துன்னு இருக்கிறேன். இதுதான் நம்மளுடைய இடம். சரிடா, என்னடா சீரீஸ் பண்ண போற அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரேங்க்டு அப்படின்ட்டு. இது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது ஒரு அதாவது நீங்க நிறைய இதுல ஷார்ட்ஸ்ல பார்த்துக்கலாம், ரீல்ஸ்ல பார்த்துருக்கலாம், நிறைய இதுல பார்த்துருக்கலாம். ஆனா இதே ஒரு லாங் ஃபார்ம் கண்டென்ட்டா போடுறான் நான் மட்டும்தான். நானே ஒத்துக்கிறேன். என்னடா இது? உங்ககிட்ட இல்லை, என் ஃபோன் லேப்டாப் கிட்ட. இதுதான் அங்க கேமரால தெரித்து இங்க லேப்டாப்ல தெரியணும். அப்பப்போ டிஸ்கனெக்ட் ஆயிடுது. என்னடா இதுன்ட்டு பார்த்துன்னு இருக்கேன். சரி, ஓகே. ரேங்க்டுன்னு புதுசா நம்ம சேனல்ல ஒரு சீரீஸ் ஆரம்பிச்சிருக்கோம். இது என்னன்னா, இந்த இது ரேட்டிங் தான் நம்ம நிறைய பண்ண போறோம். அதாவது இந்த சீரீஸ் ஃபுல்லாவே ரேட்டிங் தான். அது மீம்ஸா இருக்கலாம், என்ன வேணாலும் இருக்கலாம், ஃபுட்டா இருக்கலாம், மீம்ஸு, ஃபுட்டு, டூரிஸ்ட் பிளேசஸ், என்னென்ன கிடைக்குதோ ரேங்க் பண்ணுவோம். என்னத்துக்கடா இப்போ இதெல்லாம் உட்காந்து பண்ணுறேன்னா, ஸ்கூல் லீவ் விட்டாங்க, வெட்டியாக தான் இருக்கிறேன். சேனலும் இத்தனை நாள் வீடியோ போடாமல் இருந்தேன். சரி போட்டுருவோமே அப்படின்னா பர்த்டே சீரீஸ் முடிச்சாச்சு. பர்த்டே சீரீஸ் போன மாதம் பண்ணேன். சரி, இப்போ லீவும் விட்டாங்க, வெட்டியாக தானே இருக்கிறேன் வீட்டில் அப்படின்றதுனால இந்த சீரீஸ் பண்ண போகிறோம். சரி, என்னடா அதான் இப்போ சொல்லிட்டேன் ரேங்கிங்க. சரி, இப்போ இந்த சீரீஸோட ஃபர்ஸ்ட் எபிசோட்ல நம்ம என்ன பண்ண போறோம்ன்றது எனக்கே தெரியல. ஏன்னா வந்து இவ்வளோ நேரம், அதாவது 10 மணிக்கு நான் போய் படுக்கணும். இப்போவே 9:30 மணி ஆகுது. ஏன்னா இவ்வளோ நேரம் இந்த கேமரா ஆங்கிள் செட் பண்ணுறதுக்கே இவ்வளோ நேரம் ஆகி போச்சு. கேமரா ஆங்கிள்ன்ட்டு இல்லை, இப்போ உங்களுக்கு காமிச்ச பாருங்க, எல்லாத்தையும் செட் பண்ணி பண்ணுறதுக்கே இவ்வளோ நேரம் ஆகி போச்சு. 8 மணிக்கு ஆரம்பிச்சவன் 1.5 மணி நேரமா வெட்டியா தான் இதுதான் ரெடி பண்ணியிருந்தேன். திரும்பி டிஸ்கனெக்ட் ஆகுது. அப்ப ரெக்கார்டிங்ல தான் இருக்குது. சரி, ஐ திங்க் நான் இன்னைக்கு மீம்ஸ் பண்ணலான்னு இருக்கிறேன். அதாவது நம்ம சேனல்ல இல்ல நான் ஒரு பிளான்ல இருக்கிறேன் கைஸ். என்னன்னா, இந்த மாதிரி யூடியூபர்ஸ் மீம்ஸ், அதாவது யூடியூபருங்கெல்லாம் இப்போ விஜய் சித்துனா சொல்லு, வெள்ளை சட்டை, உன்னை தாண்டா, என்ன லுக்கு, சாரி அது, இல்லைன்னா இப்போ பரிதாபங்கள்லாம் எடுத்துக்கணும்னா எத்தனையோ இருக்குது. என்ன இது அது, இது நல்லா இருக்கு, இது நல்லா இருக்கு, அவன் கிடக்குறான், இது நல்லா இருக்கு அது. அப்புறமா அவனை கூட்டு போங்கடா, ஐயோ அது என்னன்னு தெரிய, அது மீமே போட்டுடுறேன். அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா, அவன் நிறுத்துற, அது லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான். வர்ற நிறுத்துற அவனை, பைத்தியக்காரப்ப எதுக்குடா வரீங்க எங்கெல்லாம்? அதான் நிறைய இருக்குது. இது வேற என்ன, அதுதான். அதாவது நம்ம மூவி மீம்ஸ் தவிர இந்த இது அதாவது இந்த மாதிரி யூடியூபர்ஸு, ரீல் கிரியேட்டர்ஸு அதெல்லாம் வந்து பார்க்கலாம். சரி, இந்த எபிசோட்ல ஃபர்ஸ்ட் போய் இப்போ மீம்ஸ் கலெக்ட் பண்ணலாம். என்னடா அப்படின்னு பாக்குறீங்களா? எவ்வளோ நேரமா வந்து ஆஃப் பண்ணிடுறேன். அப்புறமா உங்களுக்கு கேட்கவும் கேட்காது. நைட் டைமில் வேறு ரெக்கார்ட் பண்ணுறேன். பாருங்க, 10:17, 10 மணிக்கு போய் படுக்கணும்னு எல்லாம் இப்படி தான் போகுது. ஏன்னா நான் இன்றைக்கே 3 எபிசோடு பிளான் பண்ணி வச்சுருந்தேன். நடக்காதுன்னு தெரிஞ்சு போச்சு. இல்லை, ட்ரை பண்ணுறேன். லீவு தான், தூங்காமல் கூட பார்த்துக்கலாம். ஸ்கூல் இருக்கிற வரைக்கும் தான் பிரச்சனை. சரி, ஓகே. இப்போ வந்ததுக்கு தவிர என்னத்துக்கடா வெட்டியாக பேசினு இருக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, சரி ஓகே. இப்போ வந்து மீம்ஸ் எல்லாம் வந்து கலெக்ட் பண்ணியாச்சு. என்னடா மீம்ஸ் கலெக்ட் பண்ணி வச்சிருக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, ஃபுல் ஸ்க்ரீன் லைஃப்ல வந்து அதாவது ஃபர்ஸ்டே நம்ம கேட்டகரிஸ் பிடிச்சிடலாம். என்னடா ஸ்பெல்லிங்லாம் எதுவும் தெரியாது போலிங்க உனக்கு அப்படின்னு பார்க்காதீங்க. ஆடெட் அப்படின்னா கோட்டெடு சும்மா போடுவோம். நம்ம இதில்
கோட்டட்னு போட்டால் எல்லாருமே அதை தான் யூஸ் பண்ணுறாங்க. நம்மளுக்குன்னு கொஞ்சம் தனியாக டிஃப்ரென்சியேஷன் வேணாம், அதுக்கு தான் இந்த ஆர்டர். நெக்ஸ்ட்டு கூடு அப்படின்ட்டு குட்டு, அதாவது கோட்டடு கீழே, அதாவது ஒரு மிட்டுக்கு மேலே பெஸ்ட்டு கீழே. நெக்ஸ்ட்டு ஓகே, அது ஓகே இல்லை, ஒக்கி ஒக்கி அதாவது மிட்டு. நெக்ஸ்ட்டு எதுக்கோ இருக்கட்டும், சும்மா அப்பப்போ இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி. நெக்ஸ்ட்டு வராஸ்ட் அப்படின்னா வேர்ஸ்ட், அதாவது எனக்கு பிடிக்கவே பிடிக்காது மீம். இது வந்து என்னோட ஒப்பீனியன் தான், நான் மீமுக்கு ஒப்பீனியன் தரல. அதாவது மீம் நல்லா இருக்குது இல்லையான்றது என்னோட ஒப்பீனியனில் சொல்கிறேனே தவிர நான் மீம் எதுவும் சொல்லல. உங்களுக்கு புரியலன்னு நினைக்கிறேன், பரவாயில்ல, புரியாமலே இருக்கட்டும். ஃபஸ்ட்டு நம்ம லெஜெண்டரியான, அதாவது விஜய் சித்துனாலே உங்களுக்கு ஒன்னே ஞாபகம் இருந்துச்சுன்னா சொல்லு, சத்தியமா சொல்லு, அந்த மீம் தான். ஸோ எனக்கு இது பிடிக்கும் ரொம்பவே. அர்ஷத்து தான் போட்டு வாங்குவார், அதனால இந்த ஆடெட், அதை ஆடெட்டுன்னு சொல்றதா ஆடு எட்டுன்றதா நீங்கள் எப்படி வேணாலும் சொல்லிக்கலாம். நெக்ஸ்ட்டு ப்ரோ, எனக்கு வெறியாவது ப்ரோ. சத்தியமா எதுக்கோ வந்தேன் ப்ரோ, ஜெயிச்சு கொண்டாடலான்னு வந்தேன் ப்ரோ நானு. ப்ரோ எனக்கு பெரியா வருது ப்ரோ. இப்போ நிறைய முடி வச்சு நான் கட் பண்ணாமலே இருக்கிறேன். இது அவ்வளோ முன்னாடி ஒரு காலத்துல ஃபேமஸாக இருந்துச்சு. அப்போலாம் வந்து இந்த டைலாக் சுற்றினே தான் திரிவேன். ஆனால் வந்து இப்போ கோட்டட்ல ஆடட்ல தரலாமா இல்லை குட்ல தரலாமா? ஓகே ப்ரோ, எனக்கு வெறியாவது ப்ரோ அப்படின்ட்டு ஏதாவது ஒன்று, இப்போ மேக்ஸில் ஒரு சம்மு போட முடியலன்னா ப்ரோ எனக்கு வெறியாவது ப்ரோ. அது நெக்ஸ்ட்டு இமோஷனல் டேமேஜ். இதுவும் எனக்கு பிடிக்கும் ரொம்பவே. ஏன் இப்போ போட்ட அந்த அக்கா வண்டி ஓட்டுற வீடியோவில் கூட இந்த மீம் யூஸ் பண்ணியிருப்பேன். பாண்டியம்மா சிஸ்டர் எட்டு போடுற வீடியோ, தானியா அக்கா சிஸ்டர் எட்டு போடுற வீடியோ, தானியா சிஸ்டர் எட்டு போடுற வீடியோ. வண்டியெலாம் நல்லா தான் வண்டியை ஓட்ட மாட்டாங்க பாருங்க. டீசல் வண்டிலாம் ஓட்டுவாங்களா கைஸ்? எங்கேருந்து கண்டுபிடிச்சாங்க தெரியல. ஸ்கூட்டி தான் தந்துருக்குறோம், அதுக்கே உள்ள திணறாங்க. இருக்கிறதுலே ஈஸி எலக்ட்ரிக் வண்டி தான். இருங்களேன், நிறுத்துங்க. இது எட்டே இல்லை, இது பூஜ்ஜியம். இப்போ நான் எட்டு போடுறேன், வீடியோ எடுங்க. பூரித் பிரதர் எட்டு போடுற வீடியோ. நெக்ஸ்ட் என்ன தலை, அது அவ்வளோவா எனக்கு பிடிக்கும்ன்றது இல்லை, அதனால கூடு கேட்டகரியில் இருக்கலாம், கூடு. நெக்ஸ்ட் வேற ஒன்றும் இல்லை, கிரிஞ்சி. மூஞ்சியை பார்க்க முடியாது, ஒன்றும் பயப்படாதீங்க, கிரிஞ்சி வரவும் முடியாது. அதுவும் குட்டு தான், கோட்டெடுக்கு போகிற அளவுக்குலாம் இல்லை. நெக்ஸ்ட் ரொம்ப சாரி, அப்படிதான் பேசுவேன். அப்படிங்களா? ரொம்ப ரொம்ப சாரி சார். அப்படிதான் பேசுவேன். ஏங்க திட்டிக்கிட்டா நீ பொத்திட்டு உட்காரு அப்படின்ட்டு. அது கோட்டடு, ஏன்னா வந்து நிறைய இதுல பார்த்துருக்குறேன், எனக்கு பிடிக்கும். நான் ரொம்ப நாளாக இந்த மீன் தேடி இருந்தேன் எங்க இருக்குன்ட்டு. இந்த 3 கேட்டகரியை ஃபில்லே பண்ணல பார்த்தீங்களா. நெக்ஸ்ட்டு வெள்ளை சட்டை ஒன்னதாண்டா, என்ன லுக்கு, நான் பெனலை வச்சிருந்த பெரிய கலெக்டரா நீ? வெள்ளை சட்டை ஒன்னதாண்டா, என்ன லுக்கு, ஏன் திருட்டுத்தனமா முழிக்கிற? பேனாலாம் வச்சிருந்தா கலெக்டரா நீ? ஒன்னு சொல்லுறேன், இருந்த ஒன்னு சொல்லல, நான் சும்மா ஜென்ரலா சொல்றேன்.
போன் பேசிட்டு இருக்கேன் போன். அது அது எனக்கு பிடிக்கும் ரொம்பவே. அதாவது எனக்கு அவர் ஃபன் பண்றோம். ஐயோ இது என்ன நான் கொடுக்காதெல்லாம் போகுது. ஒஸ்ட்லியா வைக்கிற நீ அவ்வளோ இது இருக்குமா உனக்கு? தூக்கி போய் கோட்டர்ல போடு. அந்த பயம் இருக்கட்டும். அந்த ஒன்றும் இல்லை, இது ஒரு கதை இருக்குது. ஃபன் பண்றோன்றது பார்த்தேன். எந்த வீடியோ போடுறதுலாம் தெரியல. ஃபன் பண்றோம் டிவியில் தான் பார்த்தேன். தான் ஃபன் பண்றோம் அப்படின்னு போட்டேன். ஃபர்ஸ்ட் வந்தது இந்த வீடியோ தான். அதாவது ஷார்ட்ஸ்லாம் இல்லை, ஃபுல் வீடியோவாகவே வந்துச்சு. என்னடா இதுன்ட்டு பார்த்தா இந்த டைலாக் வருது, வெள்ளை சட்டை உன்னதாண்டா. இப்போ இந்த வீடியோவில் தான் இதெல்லாம் இருக்குதான்னு பார்த்துருந்தவன் நான். நெக்ஸ்ட் வணக்கம்டா மாப்பிள்ள. வணக்கம்டா மாப்பிள்ளை, தேனியில இருந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இது எனக்கு அவ்வளோவா பிடிக்காது. எது பிடிக்காதுன்னா வேர்ஸ்ட் கேட்டகரிலாம் இல்லை, எதுக்கும் இருக்கட்டும் அந்த கேட்டகரியில் இருக்கு. அவன் கிடக்குறான், இது நல்லா இருக்கு. அவன் கிடக்குறான், இது நல்லா இருக்கு. அப்படியே போடு, அப்படியே வா, அப்படியே வா, எக்கிக்கிட்டே வா. இது நல்லா இருக்கு, அது இது பிடிக்கும். கோட்டடு ஆடட்ல போற அளவுக்கு இல்லை, குட்ல வைக்கலாம். என்ன நான் சொல்றேன் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் இழுத்து போட்டிருக்கான். என்னென்ன சொல்றான் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் இழுத்து போடுறாங்க. நீங்க நான் இதெல்லாம் எத்தனையோ தடவை எல்லா முக்கால்வாசி வீடியோல இதா இருக்கும். பரிதாபங்கள்லாம் ஏதாவது ஒரு டெம்ப்ளேட் தெரியுமான்னு கேட்டீங்கன்னா அவங்க இதுதான் சொல்லுவாங்க. இத கண்டிப்பா இது இது ஆர்டர் தான். என்னடா மிட்டுக்கும் வரல, இது வேர்ஸ்டுக்கும் எதுவுமே தரலன்ட்டு அதுக்குதான் வராரு. மேடம் அது ஆக்ஷன் மேடம், இது ஆக்ஷன் மேடம். இவனோட நடவடிக்கை வெளியில விட்டு பாருங்க, அப்ப நல்லா சிரிக்கிறான் பாருங்க. இவனோட நடவடிக்கை வெளியில விட்டு பாருங்க, அவனோட நல்ல ஆக்ஷன் பண்ணுவான். எனக்கு இத மிட்ல தான் வைக்கலாம், ஓகே அந்த கேட்டகரி தான். ஏன்னா அவ்வளோவெல்லாம் நல்லா இருக்காது இது. நெக்ஸ்ட் ஐயோ எப்பா என்ன இது சுத்தி சுத்தி வரான். என்ன இது என்ன இது? இதுவும் குட்ல போக முடியாது, ஓகேல வைக்கலாம். நெக்ஸ்ட் அவங்க கிட்ட சொல்லி நிறுத்துங்களேன்டா. அது அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவன் நிறுத்துற அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான் வர்ற நிறுத்துற அவனை. பைத்தியக்காரப்ப எதுக்குடா வரீங்க எங்கெல்லாம்? அது எனக்கு கோட்டட் தான். என்னடா வேர்ஸ்ட்ல எதுவுமே வைக்கலாம்னு பாத்தீங்களா? இது ஒன்னே ஒன்று இருக்கு, அது வேர்ஸ்ட்ல வைப்பேன்னு பாத்தீங்களா? கண்டிப்பா கிடையாது. இது ஐயோப்பா ஒன்னும் இல்லை, டிவியில யூடியூப்ல எங்க அப்பா போடுற ஒரே சேனல்ல இது மட்டும்தான். ஒன்னு இது வைப்பாரு, இல்ல நியூஸ் வைப்பாரு, அவ்வளவுதான். இன்னைக்கு ஒரு புடி எல்லாரும் வாங்க, ஆல்வேஸ் வெல்கம்ஸ் யூ. இன்னைக்கு ஒரு புடி எல்லாரும் வாங்க, ஆல்வேஸ் வெல்கம்ஸ் யூ. இது குட். இதுதான் நம்மளோட இது டவுன்லோட் பண்ணிடலாம். GIF தான் டவுன்லோட் ஆகணும். சரி விடுங்க, டவுன்லோட்லாம் பண்ண வேணாம். ஐயோ இது என்ன ஒர்க் ஆக மாட்டேங்குது. வெயிட் ரீலோட் பண்ண மொத்தமா போயிடும் கைஸ். ஐயோ ஏன்டா இது டவுன்லோட் இமேஜை கொடுத்த. கொஞ்சம் இருங்க, நம்மளுக்கு தெரிஞ்ச HTML ஸ்கில்ஸை யூஸ். அப்பாடி இதுதான் கைஸ் நம்மளோட ஃபைனல் ரேட்டிங்கு. இந்த மீம்ஸு, அதாவது சொல்லு அப்புறமா ப்ரோ எனக்கு வெறியா எமோஷனல் டேமேஜ், அப்படி தாண்டா பேசுவேன். வெள்ளை சட்டை என்னன்னா சொல்றான் பாருங்க, டே அவங்ககிட்ட சொல்லி நிறுத்துங்களேன்டா. 7 மீம்ஸ் கோட்டட் கேட்டகரியில் இருக்குது. நெக்ஸ்ட் என்ன தெரியல, அது வேற ஒன்றும் இல்லை, கிரிஞ்சு. நெக்ஸ்ட் அவன் கிடக்குறான், இது நல்லா இருக்குது அப்படின்னா இன்னைக்கு ஒரு புடி. அது அந்த 4 மீம்ஸ் குட் கேட்டகரியில் இருக்கு. ஓகே கேட்டகரியில் என்னென்ன இருக்குதுன்னா மேடம் அது ஆக்ஷன் மேடம், அது அப்புறம்
என்னது இது அது. நெக்ஸ்ட் எதுக்கோ இருக்கட்டும் கேட்டகரியில் உனக்கு என்ன மாப்பிள்ள தேனியிலேருந்து எனக்கு அது அவ்வளோவா பிடிக்கல. அந்த ஸ்லாங் ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்குது. வித்தியாசமாக இருக்குதுன்றது கிடையாது, எனக்கு பிடிக்கல. ரெக்கார்டிங்கில் இருக்குதா இல்லையா ஓபிஎஸ்ஸு? ஒன்று நம்பி தான்ப்பா இருக்கிறேன். ஏய் என்னடா ரெக்கார்டிங்கு தம்பி? நல்ல அப்பா ரெக்கார்டிங்கில் தான் இருக்குது கேமரா. இவனும் ரெக்கார்டிங்கில் தான் இருக்கிறான். சரி ஓகே. ஏன்னா வந்து என் லேப்டாப்பில் இருக்கிற ஓபிஎஸ் எல்லாம் சரி நான் என் புலம்புல நான் என்னதுக்கு உங்ககிட்ட புலம்ப போகிறேன். சரி ஓகே, வேற எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை. அடுத்த எபிசோடும் இன்னைக்கே ஷூட் பண்ணி முடிஞ்சா ஷூட் பண்ணிடுறேன். என்னடா டோன் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஷூட் பண்ணிடுறேன். சரி இன்னைக்கு என்ன டேட் பார்த்தீங்கன்னா எலெக்ஷன் டே. ஸ்டக் ஆகிட்டான்னு பார்க்குறீங்களா? ஸ்டக்லாம் ஆகல, நல்லா தான் சும்மா நானே பாஸ் பண்ணிக்கிறேன். என்னத்துக்கு எலெக்ஷன் டே என்ன? சரி நான் இன்னைக்கு ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு எலெக்ஷன் டேன்றது தெரிய வைக்கிறேன். எப்போ வரும்ன்றது எனக்கு தெரியாது, ஏன்னா டைம் கிடச்சா தான் எடிட் பண்ண முடியும். ஒன்றும் இல்லை, இப்போ ஒரு 3 எபிசோட் பண்ணுறேன்னா அட்லீஸ்ட் இன்றைக்கே ஒரு எபிசோடாவது எடிட் பண்ணால் தான் உங்களுக்கு அப்லோடில் போட முடியும். வேறு என்ன, அவ்வளோதான். சரி வேணா இப்போதைக்கு ஒரு 3 எபிசோட் நான் எப்படியா இருந்தாலும் எனக்கு பிடிச்ச மாதிரி இந்த மீம்ஸு எல்லாம் அந்த மாதிரி ஏதாவது பண்ணுறேன். இல்லை உங்களுக்கு வந்து ஏதாவது சஜஷன் இருக்குதுன்னா அதுக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். கமெண்ட்ஸ் என்னடா பைத்தியக்கார மாதிரி பேசுகிறாங்கன்னா? ஆமாம், நான் கொஞ்சம் பைத்தியம், நான் கொஞ்சம் மென்டல். அந்த மீமை நானே போடுவேன். சரி வேறு ஒன்றும் இல்லைங்க கைஸ். அதான் வேறு ஏதாவது நீங்கள் ரிவ்யூ பண்ணணுன்னு நினைக்கிறீங்க, அதாவது இந்த ரேங்க்டு சீரீஸ் வரணுன்னா நீங்கள் அது வந்து இது கமெண்ட்ஸில் போடுங்க. அதாவது என்ன வேணும்ன்ட்டு வேறு அதாவது எந்த மாதிரி ஒன்றா இருக்கலாம், ஃபுட்டாக இருக்கலாம். இன்னும் 2-3 ஐடியா பண்ணி வச்சுருக்கேன். அதாவது கிரியேட்டர்ஸ் இப்போ இதெல்லாம் வந்து மூவி இல்லாத மீம்ஸு, மூவியில் இல்லாத மீம்ஸ், இதெல்லாம் மூவி இல்லாத மீம்ஸ்ன்றேன். அதான் தூக்கலகத்தில் இருக்கிறேன், அதான் கொஞ்சம் கலங்களாக பேசின்னு இருக்கிறேன். இதெல்லாம் மூவி இல்லாத மீம்ஸு. நெக்ஸ்ட்டு எப்போ இது ஒன்று சரி இது கீழே இருக்கு வச்சுட்டு இன்னொன்று என்ன பண்ணலான்ட்டு இருக்கேன்னா கிரியேட்டர்ஸு இப்போ விஜய் சித்து பார்த்தா மாதிரி, அப்புறமா வந்து அதான் பரிதாபங்கள் அது அப்புறமா வந்து இந்த ஏதோ ஒன்று வருமே ஜோசப் அந்த உங்ககிட்ட பேசு மனம் இருக்கு ஆனால் பணம் இல்லை அது. அப்புறமா இருங்க என் ஜிபே பேலன்ஸ் பார்க்குறேன், அதெல்லாம் ஒன்று இருக்குது. நெக்ஸ்ட்டு அடுத்து ஐ திங்க் இதுதான் அடுத்த எபிசோடாக வரும்னு நினைக்கிறேன். அதாவது இந்த வீடியோ பார்க்குறவங்க என் கிளாஸ் பாய்ஸ் இல்லைன்னா என் ஃப்ரெண்ட்ஸாக பார்த்தீங்கன்னா அடுத்த எபிசோடுக்கு மெயினாக வெயிட் பண்ணுங்க. ஏன்னா உங்களுக்கு பிடிச்ச மீம் ஒன்று இருக்குது, அது என்னான்றது அடுத்த எபிசோடில் பாருங்கள். அது வரைக்கும் பாய். அவங்க தூரம் வர முடியாது, எடிட்ரு நான் தான் எடிட்ரு. அப்படியே ஜூம் போய் பிளாக் பண்ணிக்கோ, ஓகேவா? பை.